இன்றைய முக்கிய நிகழ்வுகள். ஆச்சாரிய பள்ளிகளில் கோடை விடுமுறையை ஒட்டி பள்ளி குழந்தைகள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு கோடைகால சிறப்பு பயிற்சி முகாம் தமிழ் புத்தாண்டு அன்று துவங்கியது. ஆச்சாரியா பள்ளிகளில் கோடை விடுமுறையை ஒட்டி பள்ளி குழந்தைகள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு கோடைகால சிறப்பு பயிற்சி முகாம் தமிழ் புத்தாண்டு அன்று துவங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகத்தினர் விரிவான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக முன்னாள் கவுன்சிலர்கள் கூட்டமைப்பின் தலைவரும் ரெயின்போ டிவி நிறுவனருமான அனிபால் நேரு அவர்கள் கலந்து கொண்டு முகாமை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் ஆச்சாரியா பள்ளி குழுமங்களின் நிறுவனரும் தாளாளருமான அரவிந்தன் முன்னிலை வகித்தார். பின்னர் இந்த சிறப்பு முகாமின் நோக்கம் மற்றும் பிள்ளைகளுக்கு அறிவு சார்ந்த பலவிதமான பயிற்சிகள் குறித்து அரவிந்தன் அனிபால் நேரு அவர்களுடன் பகிர்ந்து கொண்டார். இந்த சிறப்பு முகாமின் சிறப்பான செயல்பாடுகள் குறித்தும் ஆசிரியர்கள் மற்றும் நிறுவனர் அரவிந்தனின் தொலைநோக்கு பார்வையும் தன்னை நெகிழ வைப்பதாக அனிபால் நேரு அவர்கள் பாராட்டியுள்ளார். விழா முடிவில் அனிபால் நேரு அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த முகாம் சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். பின்னர் விழாவில் பங்கேற்று சிறப்பித்ததற்கு நன்றி தெரிவித்து அனிபால் நேருவிற்கு நிறுவனர் அரவிந்தன் சிறப்பு பரிசுகளை வழங்கி நன்றி கூறினார். இந்த துவக்க நிகழ்ச்சியில் பல ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? தமிழ் புத்தாண்டு. தமிழ் புத்தாண்டு இல்லையா? உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்வு. அதே வந்து இன்னைக்கு இந்த பாலசிக்ஷா ஸ்கூலில் சம்மர் கேம்ப் இனாக்ரேட் பண்ணுறதுக்கு நான் அழைச்சிருக்கு. அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முக்கியமாக காலாளர் சார் ஆசிரியர் Sir, I really appreciate your efforts. You have taken this within the next level. I never imagined. Thank you. You are seeing the entire fraternity in a new dimension, which I really appreciate. So and I wish you all very great success. And through you, I will see a lot of children getting motivated and have a very good future. And thank you all very much for inviting me. Thank you so much. Thank you so much. புதுச்சேரியில் மாயமான பெண். கட்டிட பெண் தொழிலாளியின் உடல் அழுகிய நிலையில் சடலமாக மீட்பு. கொத்தனார் கைது. புதுச்சேரி ஊசுட்டேரி வாழப்பட்டாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பழனிசாமி. இவரது மனைவி அமுதா, வயது 53. கட்டிட தொழிலாளியான இவர் கடந்த வாரம் அருமாத்தபுரம் வெண்ணிசாமி நகர் பகுதியில் உள்ள தனது மூர்த்த மகன் வடிவேலு வீட்டிற்கு சென்றுள்ளார். இதனிடையே கடந்த 12ஆம் தேதி கட்டிட வேலைக்கு சென்ற தனது தாய் வீடு திரும்பாததால் அமுதாவை காணவில்லை என மூர்த்த மகன் வடிவேல் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பெயரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அமுதாவை தேடி வந்தனர். இந்நிலையில் சந்தேகத்தின் பெயரில் அமுதாவுடன் பணிபுரிந்த புதுச்சேரி தர்மாபுரி பகுதியைச் சேர்ந்த கொத்தனார் பரந்தாமன் என்பவரை வில்லியனூர் போலீசார் கைது செய்து ரகசியமாக விசாரணை மேற்கொண்டதில் கொத்தனார் பரந்தாமனுக்கும் அமுதாவிற்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்துள்ளது. இதன் காரணமாக அமுதாவிடம் தனியாக பேச வேண்டும் என்று கூறி பரந்தாமன் புதுச்சேரி எல்லை பகுதியான விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பூத்துறை அருகே உள்ள முந்திரி தோப்பிற்குள் அமுதாவை வரவழைத்துள்ளார்.
அப்பொழுது அங்கு வந்த அமுதாவிடம் தனக்கு கொடுக்க வேண்டிய பணம் குறித்து பரந்தாமன் கேட்டுள்ளார். இதில் இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த பரந்தாமன் அமுதாவை அடித்தும் கழுத்தை நெரித்தும் கொலை செய்து முந்திரி தோப்பிற்குள் புதைத்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அமுதாவை கொலை செய்து புதைக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பூத்துறை முந்திரி தோப்பிற்கு சென்ற புதுச்சேரி மற்றும் தமிழக போலீசார் புதைக்கப்பட்டு அழுகிய நிலையில் கிடந்த அமுதாவின் உடலை மீட்டனர். மேலும் தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டு பின்னர் பிரேத பரிசோதனைக்காக உடல் புதுச்சேரி அரசு கதிர்காமம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மேலும் இக்கொலை வழக்கு தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லால்குடியில் அனல் பறக்கும் பிரச்சாரம். தாய்க்காக வாக்கு சேகரித்த மகன் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு லால்குடி சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் லீமா ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களை ஆதரித்து லால்குடி தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வேட்பாளர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதன் ஒரு பகுதியாக மாலை நடைபெற்ற பிரச்சாரத்தின் பொழுது வேட்பாளர் லீமா ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களுக்கு ஆதரவாக அவரது மகன் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் களமிறங்கியுள்ளார். ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஜங்கம ராஜபுரம், மேட்டுப்பட்டி, அரியூர் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை நேரில் சந்தித்து இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு கோரினார். தனது தாயார் லீமா ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் இந்த தொகுதி மக்களின் நலனுக்காக செயல்படுத்த உள்ள திட்டங்களை மக்களிடம் எடுத்துரைத்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். இளைஞர்கள் மற்றும் பெண்களிடையே உற்சாகமாக பேசி வாக்கு சேகரித்த அவருக்கு செல்லும் இடங்களிலெல்லாம் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வரவேற்பளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், லால்குடி தொகுதியில் அம்மாவின் எழுச்சி பிரம்மாண்டமாக உள்ளது. நாங்கள் அரசியலுக்கு சம்பாதிக்க வரவில்லை, நல்லது செய்ய வந்துள்ளோம். லால்குடி தொகுதி 20 வருடம் பின்தங்கி உள்ளது. லால்குடி தொகுதி எம்எல்ஏவிற்கும் நேருவிற்குமே பல்வேறு பிரச்சனைகள் உள்ளன. நேருவிற்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனையில் தொகுதியை கவனிக்காமல் விட்டுவிட்டனர். அம்மா எம்எல்ஏ ஆனவுடன் இபிஎஸ் ஆட்சி அமைந்தவுடன் கண்டிப்பாக தொகுதியில் மாற்றம் ஏற்படும். பாண்டிச்சேரியில் எங்கள் கூட்டணி ஆட்சி அமைந்தால் அமைச்சர் பதவியை கேட்போம். அரசியல் வந்ததே சேவை செய்யத்தான். மந்திரி பதவி இருந்தால்தான் திறம்பட செயல்பட முடியும். சிங்கப்பூர் போல மாற்றி காட்டுவோம். நம்மிடம் பல வசதிகள் உள்ளது. லால்குடியையும் சிங்கப்பூர் போல மாற்றி காட்டுவோம் என்றார். புதுச்சேரிக்கு சிறப்பு அந்தஸ்து வேண்டும் என்பது இரண்டாம் பட்சம்தான். மக்களின் வாழ்வாதாரம் உயர வேண்டும். வேலை வாய்ப்பு, ஊதிய உயர்வு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் தீர்க்கப்படும். லால்குடியில் வெற்றி பெற்றால் தொழிற்சாலைகள் அமைக்கப்படும். திருச்சியை தொழில் மையமாக மாற்றி காட்டுவோம். துணை முதலமைச்சராக உள்ளவருக்கு தகுதி வேண்டும். தண்ணி அடித்துக்கொண்டும் தூங்கிக் கொண்டும் ஊர் சுற்றி கொண்டும் காதல் தோல்வியில் தற்கொலை முயற்சி மேற்கொள்வதும் தலைவருக்கு தகுதி அல்ல. தலைவர்கள் என்றால் மக்களை சந்திக்க வேண்டும். அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும். இவர்கள் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தாமல் குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி வருகின்றனர். இந்த குடும்பம்தான் ரியல் எஸ்டேட், டாஸ்மார்க்கில் சரக்கில் கலக்கும் தண்ணீர், ஊறுகாய் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களை வாங்கி வைத்துள்ளனர். லால்குடி தொகுதியில் கடந்த காலங்களில் அதிமுக நேரடியாக களம் இறங்கவில்லை. அதனால் திமுக வெற்றி பெற்றது. இம்முறை அதிமுக நேரடியாக இறங்குவதால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்று தெரிவித்தார். லால்குடி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளரும் தனது தாயுமான லீமா ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை லாட்டரி டிக்கெட் என்று கூறி தரைக்குறைவாக பேசிய தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்துள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் இன்று சென்னை தலைமை செயலகத்தில் தமிழக தலைமை செயல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை நேரில் சந்தித்து தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறித்து 2 புகார் மனுக்களை அளித்துள்ளார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இன்று தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீது புகார் அளித்துள்ளதாகவும்,
லால்குடி தொகுதி திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள சென்றபொழுது அங்கு அதிமுக சார்பில் போட்டியிடும் தனது தாயாரை லாட்டரி டிக்கெட் என்று குறிப்பிட்டு தரை குறைவாக பேசியுள்ளதாகவும் மேலும் தாங்கள் மக்களை ஏமாற்றி சம்பாதிப்பதாக கூறி மக்கள் மத்தியில் தவறான தகவல்களை தெரிவித்துள்ளார். எனவே அவர் மீது தேர்தல் துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக தெரிவித்தார். மேலும் லாட்டரி விற்பனை என்பது அரசாங்கத்தை சார்ந்த ஒரு விஷயம். அது யாரும் சட்டத்திற்கு புறம்பாக செய்ய முடியாது. ஆனால் உதயநிதி தவறான தகவல்களை கூறி மக்களை திசை திருப்பும் செயலில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்த அவர் இது குறித்து கடந்த 13ஆம் தேதிதான் செய்தியாளர்கள் சந்திப்பில் தான் தெளிவுபடுத்தி இருந்ததாகவும் ஆனால் அதை கூட பிரதான செய்தி நிறுவனங்கள் வெளியிடாத வகையில் அந்த நிறுவனங்களை மிரட்டியுள்ளனர். எனவே இது குறித்து தலைமை தேர்தல் அதிகாரியிடம் 2 புகார்கள் அளித்துள்ளதாகவும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். தொகுதி வரையறை என்ற பெயரில் ஒன்றிய பாஜக அரசின் தென் மாநிலங்களை வஞ்சிப்பதை கண்டித்து கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பு தெரிவிக்கும் போராட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. தொகுதி வரையறை என்ற பெயரில் ஒன்றிய பாஜக அரசு தென் மாநிலங்களை வஞ்சிப்பதை கண்டித்து கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பு தெரிவிக்கும் போராட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. தமிழக முதல்வரும் கழக தலைவருமான தளபதியார் வழங்கியுள்ள ஆணைக்கு இணங்க மாநில அமைப்பாளர் சிவா அவர்கள் தலைமையில் திமுக மாநில துணை அமைப்பாளரும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி அவர்கள் முன்னிலையிலும் கழக தலைமை அலுவலகத்திலும் இல்லத்திலும் கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பை பதிவு செய்தனர். இது குறித்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொகுதி வரையறை என்ற பெயரில் ஒன்றிய அரசு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட தென் மாநிலங்களை வஞ்சிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட சட்ட திருத்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கழக தலைவர் தளபதியார் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முழுவதும் மக்கள் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். அதன்படி இன்று வியாழக்கிழமை முழுவதும் புதுச்சேரி மாநிலம் கழக நிர்வாகிகள் தங்களது இல்லங்களிலும் கழக அலுவலகங்களிலும் கருப்பு கொடி ஏற்றி ஒன்றிய அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிரான கண்டனத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். புதுச்சேரி ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி ஆண்டு விழாவில் மாணவிகளுக்கு துணை சேர்மன் தனலட்சுமி பாஷிங்கம் பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா கம்பன் கலையரங்கத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. ஆல்பா கல்வி நிறுவனங்களின் துணை சேர்மன் தனலட்சுமி பாஷிங்கம், துணை இயக்குனர் ராஜலட்சுமி, நந்தினி, நவீன் தியாகு ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர். ஆல்பா கல்வி நிறுவனங்களின் சேர்மன் பாஷிங்கம் வரவேற்புரை வழங்கினார். SRM பல்கலைக்கழகத்தின் கார்ப்பரேட் ரிலேஷன் அண்ட் கேரியர் சர்வீஸ் சீனியர் ரீஜனல் தலைவர் தினேஷ் வாசுதேவன் சிறப்புரையாற்றி சிறந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். ஆல்பா கராத்தே கிளினிக் இயக்குனர் நவீன் தியாகு, முன்னாள் ஆல்பா பள்ளி மாணவரான திண்டிவனம் ஓலக்கூர் சமூக சுகாதார மையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அரவிந்த் குமார், முன்னாள் ஆல்பா பள்ளி மாணவியான தியா தோல் மருத்துவமனையின் தோல் மருத்துவர் பானுப்பிரியா ஆகியோர் கலந்து கொண்டு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் நீட் தேர்வில் முதலிடம் பெற்று பல்வேறு மருத்துவ பிரிவுகளில் இடம்பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகளை வழங்கினார்கள். இதில் ஆல்பா பள்ளி மாணவ மாணவியரின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் தனத்யாகு அனைவரையும் பாராட்டி நன்றி உரை கூறினார். Next we invite the 12th standard state toppers, Gayatri K in 2024-25. Next we have Gugan.
Jagan. Next, Vishwa in 24. இல்லாமல் டிசிப்ளின் இல்லாமல் கண்டிப்பாக வந்து எங்கேயுமே மேலே போக முடியாது. சும்மா ஈஸியாக போயிடலாம் நினைக்கிறாங்க, அது கண்டிப்பாக முடியாது. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சதை படிங்க. பேரண்ட்ஸ் பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் சமூக செயற்பாட்டாளர் தோழர் ஹாப்பி ராஜ் நினைவேந்தல் படத்திறப்பு மற்றும் அம்பேத்கர் நம் தலைவர் திராவிட பெரியார் யாருக்கு எதிரி என்ற நூல் அறிமுக கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி பெரியார் சிந்தனையாளர் இயக்க தோழர்கள் ஒருங்கிணைப்பில் புதுச்சேரி உருளையன்பேட்டை காவல் நிலையம் அருகில் உள்ள திராவிடர் விடுதலைக் கழகம் தோழமை ஒன்று கூடல் அரங்கில் சமூக செயற்பாட்டாளர் தோழர் ஹாப்பி ராஜின் நினைவேந்தல் படத்திறப்பு மற்றும் அம்பேத்கர் நம் தலைவர் திராவிட பெரியார் யாருக்கு எதிரி என்ற நூல் அறிமுக கருத்தரங்கம் நடைபெற்றது. விழாவில் தோழர் சலியா மேரி தலைமை தாங்க தோழர் ஆனந்தி வரவேற்புரையாற்றினார். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் சுனிதா ஹாப்பி ராஜ் முன்னிலை வகிக்க பெரியார் சிந்தனையாளர் இயக்கத்தை சேர்ந்த சிற்பி ராஜன் நூலை அறிமுகம் செய்து வைத்தார். தொடர்ந்து சென்னை திராவிடர் விடுதலை கழகத்தை சேர்ந்த உமாபதி படத்தை திறந்து வைத்தார். மேலும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தை சேர்ந்த சுந்தரவல்லி கருத்துரை வழங்கினார். தொடர்ந்து நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. சமூக ஜனநாயக இயக்க மற்றும் அரசியல் கட்சி தோழர்கள் நூலை பெற்றுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பை புதுச்சேரி பெரியார் சிந்தனையாளர் இயக்கத்தை சேர்ந்த தோழர் தீனா சிறப்பாக செய்திருந்தார். அம்பேத்கர் நம் தலைவர் திராவிட பெரியார் யாருக்கு எதிரி என்ற நூலை அறிமுகம் செய்திருக்கிறார் ஐயா சிற்பி திராவிடத்தின் மாவட்ட அன்பரசன் அவர்களே, இந்திய ஒடுக்குமுறை சிந்தனை சிகாமணி அவர்களே, ஐயா ஒதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முருங்கம்பாக்கத்திலிருந்து வில்லியனூர் போகும் வழியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் நந்தி மற்றும் மூலவருக்கு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. இதில் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் கொம்பாக்கத்தை சேர்ந்த ஜெயமூர்த்தி, பானுமதி குடும்பத்தார்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் வருகின்ற 20/4/2026 திங்கட்கிழமை ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தருடைய மகா குரு பூஜை திருவிழா நடைபெற இருப்பதால் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மகானுடைய அருளை பெற வேண்டி ஆலயம் நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளி 100% தேர்ச்சி பெற்று மாநிலத்தில் முன்னணி கல்வி நிலையமாக உயர்வு பெற்றுள்ளது. இந்த ஆண்டு நடைபெற்ற சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளி குறிப்பிடத்தக்க சாதனை படைத்துள்ளது.
பள்ளி முதல்வர் அருட்தந்தை பாஸ்கல் ராஜ் தொலைநோக்கு பார்வையுடன் பள்ளியை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தும் திறமையான கல்வித் தலைவராவார். அவரின் சிறப்பான ஆளுமையும் வழிகாட்டுதலுமே இந்த மாபெரும் வெற்றிக்கு காரணமாக அமைந்துள்ளது. 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர் மாஸ்டர் தினேஷ் பாலன் 492 மதிப்பெண்களும், மாஸ்டர் யுகேஷ் 487 மதிப்பெண்களும், மாஸ்டர் அக்ஷய் 486 மதிப்பெண்களும் பெற்று முதல் 3 இடங்களை பிடித்துள்ளனர். மேலும் 30 மாணவர்கள் தமிழ், சமூக அறிவியல், பிரெஞ்சு மற்றும் PAT பாடங்களில் 100% மதிப்பெண்கள் பெற்று இமாலய சாதனை படைத்துள்ளனர். 50 மாணவர்கள் 450 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். பள்ளி முதல்வர் அவர்கள் முதல் 10 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்து மாணவர்களின் இந்த வெற்றி பயணம் அவர்களின் தொடர் முயற்சி, இரவு பகல் பாராது அயராத உழைப்பு, ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஊக்கம் ஆகியவை மூலமே சாத்தியமானது என்று மனதார வாழ்த்தி பாராட்டி அனைத்து ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பையும் வழிகாட்டுதலுமே பள்ளியின் இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் என்று புகழாரம் சூட்டினார். பெத்தி செமினார் CBSE பள்ளியின் புதியதொரு அத்தியமாக 11ஆம் வகுப்பு இன்று இனிதே ஆரம்பித்துள்ளது. இந்திய அளவில் சிறந்த பயிற்சி நிறுவனமான PREP எஜுகேஷன்ஸ் பெட்டிட் பியோடர் அகாடமியுடன் இணைந்து பிரிட்ஜஸ் கோர்ஸ் வகுப்புகளை துவங்கியுள்ளனர். இந்த ஆசிரியர்கள் மாணவர்களின் எதிர்கால தேவைக்கு ஏற்ப அவர்களை செம்மைப்படுத்தி வளர்த்தெடுக்கும் சிறந்த வழிகாட்டிகளாக செயல்படுவர். இங்கு பயிலும் ஒவ்வொரு மாணவரையும் தேசிய அளவில் சிறந்த கல்வி நிறுவனங்களில் கல்வி பயில்வதற்காக நுழைவுத் தேர்வுகளில் வெற்றி பெற சரித்திரம் படைக்க அவர்களை இணையில்லா படைப்பாளர்களாக உருவாக்குபவர் என்று பள்ளி முதல்வர் உறுதியளித்துள்ளார். மாணவர்கள் தேர்ந்தெடுத்த பாடத்துறையில் அவர்களின் கனவுகளை பிரதிபலித்து சிறந்த அர்ப்பணிப்பும் நேர்மையும் கொண்ட சாதனைமிக்க மாணவர்களாக உருவாக்க மனதார வாழ்த்துவதாக கூறினார். மேலும் எதிர்காலத்தில் இதே உற்சாகத்துடன் பல சாதனைகள் புரிந்து கல்வித்துறையில் உயர்ந்த இடத்தை பெத்தி செமினார் CBSE பள்ளி பெறும் என்று நம்பிக்கையோடு கூறினார். சகோதரன் சமூக நல மேம்பாட்டு திருநங்கைகள் கூட்டமைப்பு நிறுவனம் அக்னி சிறகுகள் சார்பில் திருநங்கைகள் தின விழா கடற்கரை சாலையில் நடைபெற்றது. சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனம் அக்னி சிறகுகள் திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பில் திருநங்கைகளின் தின விழா புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நேற்று மாலை நடைபெற்றது. மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழு செயலர் ரமேஷ், சீனியர் SP நித்யா ராதாகிருஷ்ணன், சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி, வரதட்சணை தடை ஆலோசனை குழு தலைவர் வித்யா ராம்குமார், ஸ்ரீ பாலாஜி வித்யா பீடம் நிர்வாக இயக்குனர் ஆஷா சுரேஷ் பாபு, அரசு செவிலியர் கல்லூரியின் முதல்வர் பிரமிளா தமிழ்வாணன், நடனம் மற்றும் தத்துவத்தில் PhD முடித்த மேரி ஸ்டெல்லா, திருநங்கைகளிடையே ஊழியம் செய்யும் ஸ்டெல்லா ரிச்சர்ட், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்க மாநில துணை செயலாளர் திருநங்கை தலைவி ஷீத்தல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் 10க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் உடல் தானம் செய்தனர். 8 திருநங்கைகளுக்கு பல துறை மற்றும் படிப்பு ரீதியான விருதுகள் வழங்கப்பட்டது. பின்னர் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், நாட்டியம், அழகி போட்டிகள், பறையாட்டம், பரதநாட்டியம் ஆகியவை நடைபெற்றது. நம்ம மக்களுக்கு நம்மளே என்கரேஜ் பண்ண வேற யார் பண்ணுவாங்க? Thank you so much.
அருவி நடனக்குழு. குழுவின் பெயர் அருவி நடனக்குழு. ஸ்ரீதர்ஷினி அவர்களுக்கு நன்றி. சூப்பரா டான்ஸ் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். சங்கவி அவர்களுக்கு நன்றி. காயத்ரி அவர்களுக்கு நன்றி. வைஷாலி, சுகன்யா. சமூகமோ கேலி கிண்டலுக்கோ ஒரு கோத்தினா ஒண்ணு இல்ல, ஆணுடைய இருக்கும் திருநங்கை அவளது ஆசையை அவர் ஆட்டம் பாட்டத்துடன் ஆர்வமாக ஆடுகிறாள் திருநங்கை. ஒவ்வொரு அழகான எப்படி ரெடி ஆயிட்டு வந்துட்டாங்க பாத்தீங்களா? பாண்டிச்சேரி குயின்ஸ். பாரம்பரியத்தை மெருகேற்ற மாதிரி ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா கிளாஸ் கொடுத்துட்டே இருங்க. கீழே பாருங்க. உங்களோட கரகோஷங்கள் எல்லாம் எழுப்பணுமா? நம்மளோட மாடல் எப்படி வந்திருக்காங்க பாருங்க. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.